Okay, student. Next one of the topic is hybridization. So, இப்போ hybridization அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பாருங்க. Hybridization அப்படிங்கிறது வந்து தியரி பார்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் வந்து, அதாவது இது ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் வச்சுக்கோ, இது ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் வச்சுக்கோ, இது எஸ்ங்கிற ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால், இது பிங்கிற ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ். இப்போ இது ரெண்டுமே நியூவான ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ். அப்ப புதுசா இருக்கக்கூடிய ஒரு எஸ் அப்படிங்கிற ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால், புதுசா இருக்கக்கூடிய ஒரு பி அப்படிங்கிற ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் ரெண்டும் ஓவர்லாப் நடக்கும்போது இப்போ எப்படி ஃபார்மேஷன் நடந்துச்சோ அதே மாதிரி தான் ஹைபிரிடைசேஷன். ஸோ இது ரெண்டும் சேரும் போது எஸ்ஸும் பியும் சேருது இல்லையா? ஸோ அப்போ வந்து எஸ்பி அப்படிங்கிற ஹைபிரிடைசேஷன் நடக்குது. ஸோ அப்போ ஹைபிரிடைசேஷன் மீன்ஸ் என்ன அப்படின்னா the overlap of two atomic orbitals are combined to give new orbital is called as hybrid orbital. This phenomenon is known as hybridization. அதாவது ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டால் ஆனது ஒன்னோடு ஒன்று சேர்ந்து புதுசா ஒரு ஆர்பிட்டாலை உருவாக்குதுன்னா அந்த ஆர்பிட்டாலுக்கு பேரு ஹைபிரிட் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்றோம். இந்த phenomenon, இந்த நிகழ்வுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹைபிரிடைசேஷன். சோ இதுதான் உங்களுக்கு டெஃபினிஷன் கொடுத்திருப்பாங்க, பாத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் sp hybridization, next one sp2 hybridization. இப்போ sp hybridization அப்படிங்கிறது வந்து ஒரு s ஆர்பிட்டால் ஒரு p ஆர்பிட்டால், ஒரு s ஆர்பிட்டால் அடுத்து ஒரு p ஆர்பிட்டால், இது ரெண்டும் சேரும்போது உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? sp hybridization. அப்ப sp hybridization அப்படிங்கிறது உருவாகுது. அதே மாதிரி sp2 hybridization ஒரு s ஆர்பிட்டால் பிளஸ் ஒரு, அதாவது ரெண்டு p அட்டாமிக் ஆர்பிட்டால், ஓகேவா? ஒரு s ஆர்பிட்டால் 2p அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் உனக்கு கம்பைன் ஆகும்போது உனக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா sp2 ஹைபிரிடைசேஷன் ஃபார்ம் ஆகுது. sp2 ஹைபிரிடைசேஷன் ஃபார்ம் ஆகுது. இன் கேஸ் ஒரு s ஒரு, அதாவது ரெண்டு p, இன் கேஸ் ஒரு s உம் பிளஸ் இதை எழுதலாம் s plus 2p gives sp2. அதே s plus 3p gives sp3 hybridization. sp3 hybridization. In case ஒரு s ஆர்பிட்டால், ஓகேவா, ஒரு s ஆர்பிட்டால் மூணு p ஆர்பிட்டால் பிளஸ் ஒரு d ஆர்பிட்டால், இது எல்லாம் சேரும்போது sp3d hybridization நடக்கும். In case ஒரு s ஆர்பிட்டால் 3p ஆர்பிட்டால் 2d ஆர்பிட்டால் இது சேரும்போது sp3d2 hybridization or d2 sp3 hybridization நடக்கும். அப்ப ஒரு ஹைபிரிடைசேஷன் எப்படி நடக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த sp அப்படிங்கிற ஒரு ஹைபிரிடைசேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு sங்கிற ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால் ஒரு p அப்படிங்கிற ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டால் ஒரு p யும் ஒரு s சேர்ந்தா sp ஆர்பிட்டால் sp ஹைபிரிடைசேஷன். இன் கேஸ் ஒரு s ஆர்பிட்டாலும் 2p அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸும் கம்பைன் ஆகும்போது உனக்கு நியூவா ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஹைபிரிட் ஆர்பிட்டால் பேரு sp ஹைபிரிட் ஆர்பிட்டால். திஸ் phenomenon is sp hybridization அப்படின்னு சொல்றோம், ஓகேவா? சோ 2 அப்ப sp2 hybridization. அப்ப ஒரு s உம் ஒரு p யும் சேர்ந்தா sp, ஒரு s உம் ரெண்டு p யும் சேர்ந்தா sp2, ஒரு s உம் மூணு p யும் சேர்ந்தா sp3 hybridization. அதே மாதிரி ஒரு s மூணு p ரெண்டு d சேர்ந்தா sp3 d2 hybridization. இததான் உங்களுக்கு டயகிராம்ல கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்க, ஒரு டயகிராம் போட்டு பாருங்க. இப்போ பாருங்க, இப்போ sp ஹைபிரிடைசேஷன், இப்போ sp ஹைபிரிடைசேஷன்ஸ்க்கு அவங்க எக்ஸாம்பிள்ஸா என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு let us consider the bond formation in the beryllium chloride. அப்ப பெரிலியம் குளோரைடை எடுத்துக்கிட்டு sp ஹைபிரிடைசேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படிங்கிறத பார்த்துருவோம். ஒரே ஒரு நிமிஷம். பெரிலியம் குளோரைடு, இப்ப
இந்த பெரிலியம் குளோரைடு BeCl2. இப்போ பெரிலியம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 4. அட்டாமிக் நம்பர் வந்து 4. அப்ப 1s2 2s2 1s2 2s2 அப்படின்னு வரும். அதே குளோரின் எடுத்துக்கிட்ட அப்படின்னா அட்டாமிக் நம்பர் வந்து 17. அப்போ 1s2 2s2 2p6 3s2 3p5 3p5. இப்ப இதுல இருக்கக்கூடிய s ஆர்பிட்டால் வேலன்ஸ் எலக்ட்ரான், இதுல இருக்கக்கூடிய s and p இதுல இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான், இந்த a எலக்ட்ரான். இப்ப ஃபர்ஸ்ட் இத மட்டும் எடுத்தா போதும். அப்ப s ஆர்பிட்டால் இது ஓகேவா? இப்ப இத வந்து நான் வந்து பெரிலியத்துக்கு எடுத்துக்கிறேன் 2s. இப்ப இத வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டா எடுத்துக்கிட்டா எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த s ல இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரான்ல ஒரு எலக்ட்ரான் அடுத்த ஆர்பிட்டால் என்னன்னா p ஆர்பிட்டால். சோ அப்ப இந்த p ஆர்பிட்டால்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகி இங்க போயிடும். ஓகேவா? இப்ப சார்ஜ் இதுல பாத்தீங்கன்னா p ஆர்பிட்டால் 3 இருக்கு. 1 2 3 4 5. அப்ப மீதி எவ்வளவு? ஒரு எலக்ட்ரான் மட்டும் அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. அந்த அன்பேர்ட் எலக்ட்ரான் சாரி இங்க இருந்து ஒரு ஜம்ப் ஆகி ஒண்ணால இருந்து அன்பேர்ட் எலக்ட்ரான். இப்ப இந்த குளோரின்ல இருக்கக்கூடிய ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கும்போது இங்க ஒரு ஹைபிரிடைசேஷன். அதே மாதிரி இன்னொன்னு இருக்கக்கூடிய ஏன்னா ஒரு Cl க்கு ஒரு எலக்ட்ரான் இன்னொரு Cl இல்லையா அந்த இந்த டைப் பாண்ட் ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா ஒரு S உம் ஒரு P உம் சேர்ந்ததனால S உம் பிளஸ் P உம் சேர்ந்ததனால sp ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பெரிலியம் குளோரைடு. ஓகே, சோ இதெல்லாம் நம்ம புக்ல சொல்லிருக்காங்க, பாத்துக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பாருங்க, இதுதான் அந்த ஓவர்லாப் எப்படி நடக்குது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. இப்போ குளோரின்ல இருக்கக்கூடிய இந்த அன்பேர்ட் எலக்ட்ரானும் பெரிலியத்தில் இருக்கக்கூடிய இந்த அன்பேர்ட் எலக்ட்ரான். சோ இததான் சொன்னேன். டயகிராம் மாதிரி கொடுத்துருக்கோம். நான் வந்து என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னா இந்த பெரிலியத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணி செய்யலாம். இது வந்து பெரிலியத்தோட எலக்ட்ரான், இது வந்து பெரிலியத்தோட எலக்ட்ரான், இது வந்து குளோரினோட எலக்ட்ரான், இது வந்து குளோரினோட எலக்ட்ரான். இதுவும் சேர்ந்து ஒவ்வொரு ஓவர்லாப், இதுவும் சேர்ந்து ஒரு ஓவர்லாப் நடக்குது. சோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு தனியா கொடுத்துருக்காங்க. கிரீன் கலர்ல இருக்கிறத வந்து பெரிலியம், பிங்க்ல இருக்கிறது வந்து குளோரினாவும் சொல்லிட்டு பெரிலியத்தோட எலக்ட்ரான் இந்த எலக்ட்ரான், இந்த பிங்க்ல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் வந்து குளோரினோட எலக்ட்ரான். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பாண்ட், இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பாண்ட். அப்ப S உம் P உம் சேர்ந்ததனால sp ஹைபிரிடைசேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து sp2 ஹைபிரிடைசேஷன். sp2 ஹைபிரிடைசேஷனுக்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாருங்க, போரான் ட்ரைஃப்ளூரைடு அப்படிங்கறத எக்ஸாம்பிள்ஸா எடுத்துக்கிறேன். சோ இப்போ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், பாத்துக்கோங்க. போரான் ட்ரைஃப்ளூரைடு sp2 க்கு போரான் ட்ரைஃப்ளூரைடு BF3 போரான் உடைய அட்டாமிக் நம்பர் 5. சோ 1s2 2s2 2p1. அப்ப இதெல்லாம் ஒரே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. பட் இருந்தாலும் இதுதான் பேலன்ஸ் எலக்ட்ரான் போரானுக்கு வந்து. அப்ப 2s ல ரெண்டு எலக்ட்ரானும் 2p ல ஒரு எலக்ட்ரானும் பிரசன்ட் ஆயிருக்கு. இப்ப இத நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாக்ட்லி யாராவது ஹைபிரிடைசேஷன் நடக்கணும்னால கிரவுண்ட் ஸ்டேட்லயே வச்சிட்டீங்கன்னா ஹைபிரிடைசேஷன் நடக்காது. எப்பயுமே வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும், எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகணும். ஓகேவா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகும்போது எங்க பேராவோ அதை அன்பேரா மாற்றணும். இப்ப அதை அப்படியே எழுதிக்கிறேன். இப்ப இங்க வந்து பேரா இதை தூக்கி இங்க விட்டு ஏன்னா ஒண்ணு இருக்கு, அப்ப இங்க இடத்துல முடிஞ்சு போச்சு. இப்ப குளோரின் அப்படிங்கிறது இல்லையா, மொத்தம் எத்தனை குளோரின் இருக்கு? 3 குளோரின் இருக்கு இல்லையா? இந்த எலக்ட்ரான் இங்க கொடுக்கும்போது இந்த இடத்துல பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். இந்த எலக்ட்ரான் இங்க கொடுக்கும்போது இந்த இடத்துல பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். இந்த எலக்ட்ரான் இங்க கொடுக்கும்போது இந்த இடத்துல பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். அப்ப S ல 1 P ல 2. சோ மொத்தம் S plus 2P ரெண்டும் சேர்த்து sp2 ஹைபிரிடைசேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இத பாத்துக்கோங்க. இதுதான் உங்களுக்கு டயகிராம் மாதிரி சொல்லிருக்காங்க, பாருங்க. சோ இங்க பாருங்க, போரான் எடுத்துக்கிட்டு அப்படின்னா சோ S ல 2 எலக்ட்ரான், P ல ஒரு எலக்ட்ரானா போட்டுறோம். ஓகேவா? 2s ல 2 எலக்ட்ரானும் P ல ஒரு எலக்ட்ரான் போட்டுறோம், பேலன்ஸ் எலக்ட்ரான் மட்டும். இப்ப பாருங்க, எக்ஸைட்டட் ஸ்டேட் கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா இங்க இருந்த ஒரு எலக்ட்ரான், ஓகேவா, இந்த எலக்ட்ரானுக்கு இந்த இடத்துல போட்டாங்க. இது வந்து உனக்கு கிரவுண்ட் ஸ்டேட். இந்த எலக்ட்ரானுக்கு இங்க போடுறது தான் முடிஞ்சு போச்சு. அப்ப P ல மொத்தம் 2 வந்துருச்சு, S ல ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. இப்ப இந்த 3 அன்பேர்ட் எலக்ட்ரானுக்கும் ஃப்ளூரினுடைய எலக்ட்ரானை கொடுக்கும்போது ஹைபிரிடைசேஷன் நடக்கும்.
நடக்கும்போது உங்களுக்கு sp2 ஹைபிரிடைசேஷன் எப்படி நடக்குதுன்னா பாருங்க. இப்போ இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது எல்லாமே வந்து போரானுடைய 3 அன்பேட் எலக்ட்ரான் இங்க இருக்கு. அடுத்தது இது வந்து இந்த பிங்க்ல இருக்கிறது எல்லாமே ஃப்ளூரின். இந்த ஃப்ளூரினோட இந்த ஃப்ளூரின் ஒரு எலக்ட்ரான் கொடுக்குது, இந்த ஃப்ளூரின் ஒரு எலக்ட்ரான், இந்த ஃப்ளூரின் ஒரு எலக்ட்ரான் கொடுக்குது. மொத்தம் 3 பாண்டுமே ஃபார்ம் ஆயிடுது. அது sp2 ஹைபிரிடைசேஷன். ஸோ sp3 ஹைபிரிடைசேஷன். sp3 ஹைபிரிடைசேஷனுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா CH4 அப்படிங்கிற மீத்தேன் எடுத்துக்கலாமா? அதான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 4 ஹைட்ரஜன். ஓகே. ஸோ இப்போ மீத்தேன் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இப்போ மீத்தேனை வச்சு sp3 ஹைபிரிடைசேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. இப்போ CH4 இப்போ கார்பன் அப்படிங்கும்போது அட்டாமிக் நம்பர் 6. அப்போ கண்டிப்பா 1s2 2s2 2p2 அவ்வளவுதான். இப்போ இத பார்த்தா அப்படினா 2s ஏன்னா இதுதான் பேலன்ஸ் எலக்ட்ரான். சோ அப்ப 2 எலக்ட்ரான் இருக்கு. p ல பார்த்தா அப்படினா 2 எலக்ட்ரான் இருக்கு. 2p ல 2 எலக்ட்ரான் இருக்கு. இது கிரவுண்ட் ஸ்டேட், கார்பனுடைய கிரவுண்ட் ஸ்டேட். அப்ப இத எக்ஸைட் ஸ்டேட்க்கு மாத்தும்போது என்ன பண்ணணும் அப்படினா இதுக்கு அப்படியே எழுதிக்கோ ஃபர்ஸ்ட். ஓகேவா? இப்போ இது 2 அன்பேடா இருக்கு, இதுதான் பேர். இத தூக்கி இந்த இடத்துல போட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ மொத்தம் 4 அன்பேட் எலக்ட்ரான் உட்கார்ந்துச்சு. அப்ப ஹைட்ரஜனுடைய ஒரு எலக்ட்ரான் இல்லையா, அந்த எலக்ட்ரான் இங்க இருக்குது. அடுத்த ஒரு ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரான் இங்க, அடுத்த ஹைட்ரஜன் எலக்ட்ரான் இங்க, அடுத்த ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரான் இங்க. அப்ப என்ன ஆகும்? இது எல்லாத்துலயுமே பேர் ஆயிடும். s ல 1 இருக்கு, p மொத்தம் 3 இருக்கு. அப்ப ஒரு s மொத்தம் 3 p சேர்ந்து sp3 ஹைபிரிடைசேஷன் இன்வால்வ் ஆகும். இதுதான் வந்து மீத்தேனுடைய ஹைபிரிடைசேஷன், sp3 ஹைபிரிடைசேஷன். ஓகேவா? சோ பாருங்க, இதுதான் இந்த டயகிராம்ல போட்டு காமிச்சிருக்காங்க. இப்போ இது எல்லாமே இது வந்து கார்பனுடைய எலக்ட்ரான், மொத்தம் 4 அன்பேட் எலக்ட்ரான். அதுக்கப்புறம் s1s1sங்கிறது ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரான். இது எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துங்க. sp3 ஹைபிரிடைசேஷன் நடக்குது. அதே மாதிரி sp3d ஹைபிரிடைசேஷன். சோ sp3d ஹைபிரிடைசேஷனுக்கு வந்து pCl5 ஆகும். ஓகே. பாருங்க, இத வந்து sp3d ஹைபிரிடைசேஷன், இத வந்து sp3d2 ஹைபிரிடைசேஷனுக்கும் எடுத்துட்டாங்க. sp3d2 ஹைபிரிடைசேஷன் இதுக்கு வந்து சல்ஃபர் இருக்கு, கொஞ்சம் நிறைய இருக்கும். அதுக்கு என்ன பண்ண சொன்னேன்? ஆக்சிஜன் ஃபார்மேட் இருக்குறா அப்படின்னு பாத்துக்கோங்க. ஏன்னா ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம், டெல்லூரியம், பொலோனியம். சோ அப்ப இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா NH2 NP4 அப்படிங்கிற பேலன்ஸ் எலக்ட்ரான் வரும். அதே மாதிரி இத பார்த்தா அப்படின்னா NH2 NP5 அப்படிங்கிற பேலன்ஸ் எலக்ட்ரான் வரும். அடுத்து இத பார்த்தா அப்படின்னா பாஸ்பரஸ் எந்த ஃபார்மேட் இருக்குன்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ். அப்ப நைட்ரஜன் அப்படிங்கிறது NH2 NP3 அப்படிங்கிறது வரும். இத வச்சுனா NH2 NP5 அப்படிங்கிறது ஒரு பேலன்ஸ். இது தெரிஞ்சாலே ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம்? ஹைபிரிடைசேஷன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இது எப்படி ஹைபிரிடைசேஷன் நடந்துருக்குது? இப்ப பாருங்க, எக்ஸாம்பிளா பாஸ்பரஸ் முதல்ல. பாஸ்பரஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்க? NS2 அதாவது S, ஓகேவா? அப்போ 2s வச்சுக்கோங்க. 2s ல வந்து 2 எலக்ட்ரான், 2p ல வந்து ஒரு நிமிஷம் நைட்ரஜன் 2s, பாஸ்பரஸ் வந்து 3s 3p வரும். 3s 3p. அப்ப இதல வந்து மொத்தம் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 3 எலக்ட்ரான் இருக்கு. இப்போ இத வந்து கிரவுண்ட் ஸ்டேட். ஓகேவா? சோ வந்து இந்த இது என்னன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிமோனி, பிஸ்மத் அப்படின்னு சொல்லிட்டு போகும். இது வந்து 2s 2p ல போகும், இது 3s 3p ல போகும், இது 4s 4p ல போகும். அதனால நான் என்ன பண்ணேன்? 3s 3p சொல்லிட்டு எடுத்துட்டேன், வேற ஒண்ணும் இல்லையா? ஓகேவா? 3s ல 2 எலக்ட்ரான், 3p ல 3 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. ரைட். இப்போ எக்ஸைட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போகணும். பாஸ்பரஸ் எக்ஸைட். ஏன் அப்படின்னா குளோரின் மொத்தம் எத்தனை இருக்கு? 5 இருக்கு. 5 குளோரின்னா 5 எலக்ட்ரான் இருக்கும். ஆனா இங்க மொத்தம் பாத்தீங்கன்னா 3 எலக்ட்ரான் இருக்கு. அதனால நம்ம எக்ஸைட் ஸ்டேட் கொண்டு போறோம். அப்ப எக்ஸைட் ஸ்டேட்ல
இருக்கிற 3 எலக்ட்ரான் அப்படியே வச்சுக்கோ Pங்கறத Sல இருக்கிறத மட்டும் 2 எலக்ட்ரான் இல்லையா அதுல ஒரு எலக்ட்ரான் வச்சுக்கிட்டு இன்னொரு எலக்ட்ரான் கொண்டு போகணும் சார். நீங்க வந்து இங்க எம்டி இருந்துச்சு இங்க உட்கார வச்சோம். இப்போ இங்க எம்டி இல்லையே சார். அப்ப இதுக்கு அடுத்து SP அதுக்கு அடுத்து என்ன ஆகல DR கிட்ட கொண்டு போகணும். இப்போ இந்த DR கிட்ட ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல கொண்டு போய் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க இது வந்து எக்ஸிட் ஸ்டேட் ஆஃப் பாஸ் பிளஸ் ஓகேவா. சோ இப்போ குளோரின் அப்படிங்கும்போது அப்போ சார் 2PNP5 ன்னு சொல்லிருக்கோம். அப்ப வந்து P ல வந்து மொத்தம் 5 எலக்ட்ரான் இருக்குது. இந்த மாதிரி இருக்குமா. அப்ப இந்த ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரான் என்ன பண்ணுதுன்னா ஒரு Cl வந்து இங்க போகுது, இன்னொரு Cl இங்க போகுது, இன்னொரு Cl இங்க போகுது, இன்னொரு Cl இங்க போகுது, இன்னொரு Cl இங்க. அப்ப மொத்தம் 5 Cl வந்துருச்சு. அப்ப வந்து S ல 1 இருக்கு, P ல மொத்தம் 3 ஃபில் ஆயிடுச்சு, D ல 1 தான் ஃபில் ஆயிருக்கு. அப்ப S1 P 3 D 1. அப்ப sp3d ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கிறது ஃபார்ம். sp3d ஹைபிரிடைசேஷன் ஃபார்ம். ஓகேவா ரைட். நெக்ஸ்ட் இப்ப எல்லாமே இன்ஆர்கானிக் பேஸ் பண்ணி பார்த்தோம். இப்ப ஆர்கானிக் பேஸ் பண்ணி பாருங்க. பாண்டிங் எத்திலீன். எத்திலீன் அப்படினால CH2 டபுள் பாண்ட் CH2 இது எத்திலீன். இப்ப எத்திலீன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்பனை ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க. கார்பன் அப்படிங்கும்போது மொத்தம் 4 எலக்ட்ரான் இருக்கு. இந்த 4 எலக்ட்ரான் எக்ஸிட் ஸ்டேட்ல மாத்திட்டேன். ஓகேவா. அடுத்து வந்து என்ன கொடுத்திருக்காங்க மொத்தம் வந்து ஹைட்ரஜன் C2H2. அப்ப 4 ஹைட்ரஜன் 4 எலக்ட்ரான் கொடுத்திருக்கோம். உனக்கு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குது. இததான் வந்து தியரி பார்ட்ஸாவும் சொல்லிருக்காங்க. ஓகேவா. அதே பார்த்துட்டோம். இது ரொம்ப ஈஸி தான். சோ இப்போ வந்து ஒரு எத்திலீன் மாலிக்யூல்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படின்னா இது ஒன்று சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க. இருங்க அசிட்லீன் கொடுத்துருக்கோம். எத்திலீன் அசிட்லீன் ஓகே மாலிக்யூல் ரைட். இங்க பாருங்க எத்திலீன் ஒன்று கொடுத்துறோம், அசிட்லீன் ஒன்று கொடுத்துறோம். இது வந்து sp2 ஹைபிரிடைசேஷன், இது வந்து sp3 ஹைபிரிடைசேஷன். அது எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கார்பன். இப்ப ஒரு கார்பன் அப்படிங்கும்போது ns2np2 ஓகேவா. ஏன்னா இந்த 4 எலக்ட்ரான் பேலன்ஸ் எலக்ட்ரான். அப்ப இத s அதாவது கிரவுண்ட் ஸ்டேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா s ல 2 எலக்ட்ரான், p ல 2 எலக்ட்ரான் இருக்கு. எக்ஸிட் ஸ்டேட் போகும்போது இது என்ன ஆகும்னா இங்க ஜம்ப் ஆகும். இந்த ஒரு எலக்ட்ரான் இங்க போகும், முடிஞ்சு போச்சு. 4 எலக்ட்ரான் வரும். ஓகேவா. சரி இப்போ இது வந்து ஒரு கார்பன், இன்னொரு கார்பனுக்கும் இதே மாதிரி இருக்கு. இது ஒரு கார்பன். ஓகேவா. சாரி ரைட். இது ஒரு கார்பன். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு கார்பன் எடுத்தீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு P-யும் ஒரு S P-யும் S ரைட். இப்ப ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 4 ஹைட்ரஜன் இருக்கு. மொத்தம் வந்து 4 ஹைட்ரஜன். 4 ஹைட்ரஜன்ல 2 ஹைட்ரஜன் இங்கேயும் 2 ஹைட்ரஜன் அங்கேயும் பேர் ஆக போகுது. இப்ப ஒரு ஹைட்ரஜன் கண்டிப்பா இங்க பேர் ஆயிடும், இன்னொரு ஹைட்ரஜன் S ல போய் பேர் ஆயிடும். அப்ப 2 ஹைட்ரஜன் இங்க பேர் ஆயிடுச்சு. மீதி எத்தனை ஹைட்ரஜன் இருக்கும்? 2 ஹைட்ரஜன் இருக்கு. அதுல ஒரு ஹைட்ரஜன் இங்கேயும் இன்னொரு ஹைட்ரஜன் இங்கேயும் ஃபில் ஆகும். மொத்தமா 4 ஹைட்ரஜன் ஃபில் ஆயிடுச்சு. சோ அப்ப S1 P1 ஓகேவா. அதே மாதிரி பேர் ஆகாத எத்தனை இருக்கு அப்படின்னா 2. அது வந்து பார்த்துக்கணும், வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா S1 இருக்கு, P1 இருக்கு. இப்ப இதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சார் இது sp தான் சார் பண்ணணும், இதுவும் sp தான் சார் பண்ணணும். ஆனா sp2 ஹைபிரிடைசேஷன் சொல்றீங்களே சார், அப்ப இனார்கானிக் ஈஸியா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ இப்போ இதுக்கு என்ன பண்ணு அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, இத பேஸ் பண்ணி நாம சொல்லலாம். இத பேஸ் பண்ணி சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்ப இங்க இருக்கு பாருங்க ஒரு கார்பன், டபுள் பாண்ட் கார்பன், H H H H அந்த ஸ்ட்ரக்சரை பிரிச்சு எழுதிருக்கு.
இப்ப இதுல வந்து ரெண்டு பாண்ட் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு பாண்ட்ல ஒரு பாண்ட் சிக்மா பாண்ட் இன்னொரு பாண்ட் பை பாண்ட். அப்ப இங்க ஒரு சிக்மா பாண்ட் இன்னொரு சிக்மா பாண்ட் இன்னொரு சிக்மா பாண்ட் இன்னொரு சிக்மா பாண்ட் மொத்தம் சிக்மா பாண்ட் கார்பன் ஹைட்ரஜனுக்கு இடையில கார்பன் போடுறாங்க. கார்பன் ஹைட்ரஜனுக்கு இடையில இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒரு ரெண்டு, இங்க ஒரு மூணு, இங்க ஒரு நாலு. அப்ப வந்து 2 3 4. அப்ப கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கு இடையில மொத்தம் 4 சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த அழகான பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுல இதுவும் ஹெட் ஆன் ஓவர்லாப். இது ஒரே ஒரு விஷயம். இப்போ பாருங்க, இந்த பக்கத்துல ரெண்டும் ஹெட் ஆன் ஓவர்லாப் சிக்மா பாண்ட். அடுத்து இந்த ரெண்டும் சேர்த்து சைடு வைஸ் ஓவர்லாப் பை பாண்ட். சோ அப்ப இத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஹைட்ரடைசேஷன் சொல்ல போறோம். இது எப்படி இருக்கு சார், ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படினா ட்ரைகோனல் சைக்கிள். இந்த கார்பன் எடுத்தீங்கன்னா ட்ரைகோனல் சைக்கிள். அப்ப ட்ரைகோனல் சைக்கிள் பண்றா என்ன ஹைட்ரடைசேஷன் அப்படினா sp2 ஹைட்ரடைசேஷன் அப்படிங்கிறது வேற வழியிலே சொல்றோம். அதே மாதிரி அசிட்லிக் மாலிக்யூல்ஸ் எடுத்துங்க அப்படினா இப்போ அசிட்லிக் அப்படிங்கும்போது கார்பன் அதேதான். சோ அப்ப கார்பன் பாண்ட் கார்பன் இங்க ஒரு ஹைட்ரஜன் இங்க ஒரு ஹைட்ரஜன். சோ இது வந்து லீனியர் செல்ஃபா இருக்கு sp ஹைட்ரடைசேஷன். இது எப்படி சார் ஃபார்ம் ஆகுது அப்படினா இப்போ ஒரு கார்பன் இருக்கு அப்படினா ஒரு கார்பன் இருக்குன்னா மொத்தம் 3 பாண்ட் இல்லையா, ஒரு சிக்மா பாண்டும் 2 பை பாண்டும் ஃபார்ம் ஆகும். அடுத்து இந்த ஹைட்ரஜனோட என்ன ஒரு சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகும். சோ எப்படி sp2 பாத்தியோ அதே மாதிரி தான். ஓகேவா? சோ அசிட்லிக் அப்படிங்கிறது வந்து கார்பன் எடுக்க ஒரு சிக்மா பாண்டும் 2 பை பாண்டும். அப்ப 2 பாண்டும் சைடு வைஸ் ஓவர்லாப் நடக்குது. இந்த ஒரு பாண்ட் மட்டும் ஹெட் ஆன் ஓவர்லாப் நடக்குது. உனக்கு வந்து சிக்மா பாண்ட் வந்து ஃபார்மேஷன் ஆயிடுது. இதுதான் உங்களுக்கு தியரி பார்ட் கொடுத்திருக்காங்க. சூப்பர். பாருங்க, எத்திலீன் அப்படிங்கிறது எடுத்துட்டு அப்படின்னா இப்ப C2H4 அப்ப கார்பன் அப்படிங்கும்போது உனக்கு வந்து 6 எலக்ட்ரான் இந்த ஹீலியத்தை விட்டுருது. ஹீலியம் என்னன்னா 1s2 அர்த்தம். அதனால விட்டுட்டு 2s2 2p2 அப்படியே பிரிச்சு எழுதியிருக்காங்க. ஸோ இது நடக்கும்போது உனக்கு என்ன நடக்குது அப்படின்னா இங்க பாருங்க, இதை வச்சு பாருங்க தான் தெரியும். ஸோ இப்போ வந்து இந்த ஹைட்ரஜனுக்கும் கார்பனுக்கு இடையில ஒரு சிக்மா பாண்ட், இந்த பாண்டு நடக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பாண்ட் ஃபார்மேஷன் ஆயிட்டு இந்த பாண்ட், அதே மாதிரி இந்த வயலட் இந்த 2 பாண்டா கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த மிடில் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா பாருங்க, இதுதான் வந்து சிக்மா பாண்ட். ஸோ அப்ப ஒரு சிக்மா பாண்டை கொடுத்துட்டாங்க, இன்னொரு பை பாண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதை வந்து இங்க போட முடியல. அதனால இந்த இடத்துல தனிப்பட்ட முறையில போட்டு காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பை பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ அப்போ sp2 ஹைட்ரடைசேஷன் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி எத்திலீன், அதாவது அசிட்லின், ஓகேவா, அசிட்லின் ஈத்தைன் அப்படின்னு சொல்றாங்க. ஈத்தைன் ஆர் அசிட்லின் எதை எடுத்துட்டு அப்படின்னாலும் இப்ப கார்பனை பேஸ் பண்ணி அங்க எப்படி அசிட்டின் வந்துச்சோ, சரி எத்திலீன் வந்துச்சோ, அதே மாதிரி தான் அசிட்டினுக்கும். ஸோ இதே தான் ஃபார்ம் ஆகும். பட் இப்போ இதை பார்த்து அப்படின்னா பாருங்க, இது வந்து சிக்மா பாண்ட். ஓகேவா, இந்த கார்பனுக்கு இடையில இந்த வயலட்ல இருக்கிறது சிக்மா பாண்ட். அடுத்தது பாருங்க 2 பை பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கார்பனுக்கு ஹைட்ரஜனுக்கு இடையில ஒரு சிக்மா பாண்ட், இந்த கார்பனுக்கு இந்த ஹைட்ரஜனுக்கு இடையில சிக்மா பாண்ட். அப்ப இது வந்து என்னன்னா ஒரு லீனியர் ஷேப்ல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி. ஸோ இந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியில என்னென்ன மாலிகுல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரியை பார்ப்போம். மாலிகுலர் ஆர்பிட்டால் தான் என்ன, அதனுடைய அசம்ஷன்ஸ், அதாவது என்னென்ன பாஸ்பேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அந்த தியரி பார்ட்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் மாலிகுலர் ஆர்பிட்டால், மூலக்கூறு ஆர்பிட்டால். ஸோ அப்போ மாலிகுலர் ஆர்பிட்டால் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒன்றும் கிடையாது, ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டாலும் இன்னொரு அட்டாமிக் ஆர்பிட்டாலும் கம்பைன் ஆகி இப்போ ஒரு H2 மாலிகுல் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ இந்த அட்டாமிக் H அப்படிங்கிற ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டாலும்
H அப்படிங்கிற இன்னொரு அட்டாமிக் ஆர்பிட்டாலும் சேர்ந்து H2 அப்படிங்கிற ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டால ஃபார்ம் பண்ணுது. இதுதான் வந்து அட்டாமிக் மாலிகுலர் ஆர்பிட்டால். So molecular orbital means the definition என்ன அப்படின்னா கேட்பாங்க what define molecular orbital னு சொல்லிட்டு. So two atomic orbitals are combined to give new orbital is called molecular orbital. அவ்வளவுதான். அதாவது ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டாலும் இன்னொரு அட்டாமிக் ஆர்பிட்டாலும் ரெண்டும் சேர்ந்து இப்ப ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டாலும் ஹைட்ரஜன் அப்படிங்கிற இன்னொரு அட்டாமிக் ஆர்பிட்டாலும் சேர்ந்து H2 அப்படிங்கிற மாலிகுலர் ஆர்பிட்டால ஃபார்ம் பண்ணுது. சோ இதுதான் நம்ம டெஃபினிஷன். ஓகேவா? சரி, இதையே பேஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டாலும் இன்னொரு அட்டாமிக் ஆர்பிட்டாலும் சேர்ந்து மாலிகுலர் ஆர்பிட்டால ஃபார்ம் பண்ணுது. டெஃபினிஷனுக்கு என்ன சொல்லியோ அதே தூக்கி வச்சு என்ன பண்ணுதோ பாயிண்ட்ஸ் சொல்லு. ஓகேவா? ரைட். அடுத்து சேம் ஓகேவா? ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸ்ட்ரக்சர் அதாவது ஷேப். இப்போ இந்த ஷேப் ஆனது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா so the shape of molecular orbitals depends upon atomic orbital. இந்த அட்டாமிக் ஆர்பிட்டாலுடைய ஷேப்பை டிபெண்ட் பண்ணி தான் மாலிகுலர் ஆர்பிட்டால் அமையுது. அடுத்து எனர்ஜி. இதுவும் அதேதான். the energy of molecular orbitals depends upon atomic orbitals. ஓகேவா? சோ அப்ப இது எவ்வளவு இருக்கோ அத பேஸ் பண்ணி சொல்றோம். அடுத்து இதே எனர்ஜி பேஸ் பண்ணி the energy of molecular orbitals are equal to the energy of atomic orbitals. So energy of molecular orbitals are equal to energy of atomic orbital. எவ்வளவு எனர்ஜி அதாவது எவ்வளவு அட்டாமிக் ஆர்பிட்டால் இருக்குதோ அவ்வளவு மாலிகுலர் ஆர்பிட்டால் கண்டிப்பா இருக்கு. இதுல எவ்வளவு எனர்ஜி இருக்கோ அவ்வளவு எனர்ஜி. Right. Fourth என்ன சொல்றோம் அப்படினா there are the molecular orbital. There are two types. One is the bonding molecular orbital, another one is the anti-bonding molecular orbital. So அப்ப இது ரெண்டு வகையான பாயிண்ட்ஸ்ல இருக்குது. So அப்ப the bonding molecular orbital அப்படினு ஒன்னு, anti-bonding molecular orbitals அப்படினு ஒன்னு இருக்குது அப்படினு சொல்லிருக்காங்க. அடுத்து 5 bonding molecular orbital is represented as sigma, pi, delta, etc. And anti-bonding molecular orbital is represented as sigma star, pi star, and delta star. Sigma star, pi star, and delta star. அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணணும். ஓகேவா? ரெண்டு வகை மாலிகுலர் ஆர்பிட்டால் ரெண்டு வகையில இருக்குது. ஒன்னு வந்து bonding molecular orbital, another one is anti-bonding molecular orbital. அப்ப bonding molecular orbital sigma pi delta எக்ஸ்பிளைன் பண்றோம். anti-bonding molecular orbital sigma star pi star delta star எக்ஸ்பிளைன் பண்றோம். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா energy of BMO bonding molecular orbital is lower. அப்ப ABMO anti-bonding molecular orbital வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா higher. So the energy of bonding molecular orbitals is lower and the energy of anti-bonding molecular orbitals is higher. இது எல்லாமே நம்மளுடைய postulates. So very important 5 mark questions ல கேட்கலாம். ஓகேவா? சோ இன்னொரு ஒண்ணுனா இதே சொல்லிடலாம். என்னன்னா bond order. Bond order equal to NB minus NA by 2. NB minus NA by 2. So NB means அப்படினா number of electrons present in bonding molecular orbital. NA means number of electrons are present in anti-bonding molecular orbital. So half of the difference between number of electrons are present in bonding molecular orbital and the number of electrons are present in anti-bonding molecular orbital is called as bond order. Bond order. ஓகேவா? இது எல்லாமே நமக்கு MO தியரி உடைய பாஸ்டுலேட்ஸ்ல இருக்கு. ஓகேவா? சோ இதெல்லாம் தியரி பார்ட்ஸ்ல இருக்கு பாத்துக்கோங்க. சோ மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி. சோ இந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரிஸ்ல பாருங்க எல்லாம் கொடுத்திருக்காங்க, பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நான் என்ன உங்களுக்கு ஸ்டோரி சொல்லணும், என்ன சொல்லணும் அதுதான் உங்களுக்கு இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இதுல பாண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து இந்த 5th பாயிண்ட்ல தான் கொடுத்திருக்காங்க. இது கண்டிப்பா 1 மார்க் क्वेश्चंस, சாரி 3 மார்க் क्वेश्चंस and 1 மார்க் क्वेश्चंsல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஃபார்முலா வந்து 1 மார்க் क्वेश्चन, அடுத்து வந்து டெஃபினிஷன் வந்து 3 மார்க் क्वेश्चंsல கேட்பாங்க, பாத்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன பார்க்கறோம் அப்படினா
bonding in homonuclear diatomic molecules, heteronuclear diatomic molecules ரெண்டு பார்க்க போறோம். இப்போ எப்படி வந்து மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படிங்கறத மட்டும் நான் எழுதி வச்சுக்கிறேன். First one, H2 molecules. அடுத்தது Li2 lithium molecules. B2 molecules. E2, N2, O2. அது கெட்டு இதெல்லாமே வந்து ஹோமோல CO1 NO அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணா லெசன் கம்ப்ளீட்டட். Okay students, next நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா இந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரியில இந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் டயகிராம் அப்படிங்கறத பார்க்கறோம். இப்போ மாலிகுலர் ஆர்பிட்டல் டயகிராம் வந்து என்னென்ன மாலிகுல்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படினா H2 மாலிகுல்ஸ் கொடுத்திருக்காங்க, லித்தியம் மாலிகுல்ஸ் Li2 அப்படிங்கிற லித்தியம் மாலிகுல்ஸ் கொடுத்திருக்காங்க, போரான் மாலிகுல்ஸ் கொடுத்திருக்காங்க, கார்பன் மாலிகுல்ஸ் கொடுத்திருக்காங்க, நைட்ரஜன் மாலிகுல்ஸ் கொடுத்திருக்காங்க, ஆக்ஸிஜன் மாலிகுல்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் டயகிராம் பொறுத்தவரையில மாலிகுல்ஸ் வந்து ஹோமோநியூக்ளியர் டயாட்டமிக் மாலிகுல்ஸ் heteronuclear diatomic molecules அப்படினா two டைப்பா செப்பரேட் பண்றோம். ஹோமோ அப்படினா ஒரே மாதிரி இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கச்சு சேருது. Li சேருது, O சேருது, N சேருது, B சேருது, C. அப்ப ஒரே மாதிரியான ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் கம்பைன் ஆயிட்டு நமக்கு அந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் டயகிராம் ஃபார்ம் பண்ணுவாங்க. மாலிகுலர் ஆர்பிட்டல் ஃபார்ம் ஆச்சு அப்படினா அது ஹோமோநியூக்ளியர் டயாட்டமிக் மாலிகுல்ஸ் அப்படினு கெட்டுவோட டிஃபரண்ட். இப்போ இத பாத்தீங்கன்னா கார்பனும் ஆக்சிஜனும் சேரும், இன்னொன்னு நைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேரும். அப்ப டிஃபரண்டான ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் கம்பைன் ஆயிட்டு ஒரு மாலிகுலர் டயகிராம் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படினா அத வந்து ஹெட்டிரோ நியூக்ளியர் டைஅட்டாமிக் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சரி, இப்போ இத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த நைட்ரஜன் இது ஒன்னு கொஞ்சம் வித்தியாசமா போகும். அதனால இது எடுத்துனா இது எல்லாமே இத ஒண்ணு வச்சிட்டு இந்த நாளையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதெல்லாம் சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நைட்ரஜன். இப்போ உங்களுக்கு தெரியும் நைட்ரஜன் அப்படினா அதனுடைய அட்டாமிக் நம்பர் அண்ட் ஹைபிரிடைசேஷன் தெரியும். சோ இப்போ மாலிகுலர் டயகிராம் போடும்போது எப்படி ஒரு ஃபுல் பேஜ் எடுத்துக்கோங்க. ஃபுல் பேஜ் எடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு டிரா பண்ண முடியும். சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7 அப்படினு சொல்லி எடுத்துக்கோங்க. நைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 7 வந்து 1s2 2s2 2p3 1s2 2s2 2p3 1s2 2s2 2p3 அப்படிங்கிறது வந்து நைட்ரஜனுடைய ஹைபிரிடைசேஷன். சாரி, எலக்ட்ரானிக் கான்பினேஷன். என்னது? எலக்ட்ரானிக் கான்பினேஷன். நைட்ரஜனுடைய எலக்ட்ரானிக் கான்பினேஷன். சரி, இப்போ 1s2 2s2 இப்போ ஒரு நைட்ரஜனும் இன்னொரு நைட்ரஜனும் சேர்ந்து N2 அப்படிங்கறத உருவாக்கும். ஒரு நைட்ரஜன் இன்னொரு நைட்ரஜன் சேர்ந்து N2 உருவாக்கும். ரைட். இப்போ 1s ஆர்பிட்டால்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 1s இப்போ வந்து இப்படி வரல, இப்படி மேல இருக்கு. அவ்வளவுதான். 1s s ஆர்பிட்டால் அப்படினா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ். அதே மாதிரி ஒரு நைட்ரஜன்ல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கணும் உங்களுக்கு தெரியலையா? இங்க எழுதிட்டோம்னா 1s2 2s2 2p3 இதுதான் வந்து நைட்ரஜனுடைய எலக்ட்ரானிக் கான்பினேஷன். ஓகேவா? சோ அப்ப s அப்ப எலக்ட்ரான் எலக்ட்ரான் முடிஞ்சு போச்சு. அப்ப ஒரு நைட்ரஜன் இருக்குன்னா இன்னொரு நைட்ரஜன் என்ன இருக்கணும்? அதே தான் இருக்கணும். இதுக்கு நேரா இந்த கோடு ரெண்டு எலக்ட்ரான். சோ இந்த இடத்துல என்ன பண்ணனும்? ஒரு முக்கியமான ஒரு கோட்டை போடணும். அத மொத்தமா போயிட்டு எனர்ஜி இது ஆர்டர்.
இது என்ன அப்படின்னா எனர்ஜி லெவல் லைன். ஓகேவா? இங்க இருந்து போக எனர்ஜி அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுக்காக இந்த லைன் போடுறோம். இப்போ ஒன்னஸ் எலக்ட்ரான் முடிஞ்சு போச்சு. ரைட். இப்போ இந்த ஒன்னஸ் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அதே மாதிரி இன்னொரு ஒன்னஸ் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இது ரெண்டு சேர்ந்து N2ல மாலிகுலர் டயக்ராம் பார்ப்போம். நல்லா பார்த்துக்கோங்க. ஏற்கனவே அந்த பாயிண்ட் சொன்னேன். ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்பைன் ஆகி மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃபார்ம் ஆகும். அந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் டூ டைப். ஒன்னு பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால், another one is anti bonding molecular orbital. Bonding molecular orbitals having lower energy, anti bonding molecular orbitals having higher energy. இப்போ எனர்ஜில கீழ போட்டேனா BMO, மேல போட்டேனா ABMO. இப்போ இந்த பாக்ஸ் இவ ரெண்டு பாக்ஸ் ஒரு பாக்ஸ் இல்லையா, அது என்ன பண்ணு இப்படி போட்டு. இப்ப கீழ இருக்கிறது இது வந்து BMO, இது ABMO. இது பாண்டிங் மாலிகுலர் இது ஆன்டி பாண்டிங் மாலிகுலர். ஓகேவா? இப்ப மொத்தமா இது ரெண்டு சேர்ந்து தான் இருக்கு. ஓகேவா? சோ அப்ப இங்க ரெண்டு எலக்ட்ரான் இங்க ரெண்டு எலக்ட்ரான் மொத்தம் 4 எலக்ட்ரான். அந்த 4 எலக்ட்ரானை ஃபர்ஸ்ட் கீழ இருக்கிற லோயர் எனர்ஜில மொத்தம் ஒரு பாக்ஸ்ல 2 எலக்ட்ரான் ஃபுல்லாமா அதனால 2 ஃபுல் ஆயிடுச்சு. இன்னும் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருந்தா இங்க போகணும். ஏன்னா இருக்கு. ஏன்னா இங்க ரெண்டு அங்க ரெண்டு இதுவும் அதுவும் சேர்ந்ததுதான் இது அப்படின்னு ஏற்கனவே சொல்லி. அப்ப இங்க ரெண்டு அங்க ரெண்டு ரெண்டும் சேர்ந்தா தான் 4 எலக்ட்ரான் 4 எலக்ட்ரான் மொத்தமா இங்க ரெண்டு அங்க ரெண்டு. So our number of electrons, so our number of atomic orbitals present in electrons are equal to number of electrons are present in molecular orbitals. Atomic orbital எவ்வளவு எலக்ட்ரான் இருக்குதோ அதே அளவு molecular orbital இருக்கணும். இந்த atomic orbital 2 அந்த atomic orbital 2 4 எலக்ட்ரானும் கண்டிப்பா molecular orbital இருக்கணும். அப்ப இல்ல இப்போ என்ன பண்ணனும், ஒரு டாட் மாதிரி போட்டு இப்படி ஜாயின் பண்ணி முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். சும்மா அப்படியே ஸ்கேல் பண்ணா சும்மா அப்படி போட்டேன்னா முடிஞ்சிச்சு. இப்ப ஒரே ஒரு பாக்ஸ் இப்ப நான் இன்னொரு சொல்லிக்கிறேன். BMO வந்து டினோட்டட் as சிக்மா பை டெல்டா அப்படின்னு சொல்லிக்கிறேன். டெல்டாலாம் வராதா, சிக்மா பை ரெண்டு மட்டும் தான் வரும். அதை நான் வச்சுட்டு போறேன். இப்போ ஒரே ஒரு பாக்ஸ் இருந்துச்சுன்னா சிக்மான்னு மென்ஷன் பண்ணேன். 3 பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பைங்கிற மென்ஷன் பண்ணுவேன். PR இருக்கிற போது பைங்கிற மென்ஷன் பண்ணாம நான் வச்சுக்கோ. SR இருக்கிற எல்லாமே சிக்மாங்கிறத மென்ஷன் பண்ணாம நான் வச்சுக்கோ. அதுக்காக P ல சிக்மா வராதா சார்? லீவ் வரும். சோ ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான் சொல்லிருக்கேன். ஒரு பாக்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கோ. அப்ப இது சிக்மா, இது சிக்மா ஸ்டார் என்ன அர்த்தம்? இது சிக்மா, இது சிக்மா ஸ்டார். இங்க என்ன போடுறா? 1s போடுறியா? அதே இங்க போடு. 1s அப்ப இங்க 1s. அப்ப சிக்மா 1s, சிக்மா ஸ்டார் 1s, சிக்மா 1s 1, சிக்மா ஸ்டார் 1s 1. ரைட். இப்பதான் இத புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இப்ப முடிச்சோம். அடுத்து 2s. இதுக்கு நேரா இங்க கொண்டு வரோம். 2s. அதுல எல்லாம் இது ரெண்டு எலக்ட்ரான் இங்க போடுறது அங்கே இங்க போடுறோம். இதுக்கு நேரா இங்க வச்சு ரெண்டு எலக்ட்ரான் போடுறோம். இப்ப இந்த பாக்ஸ் கீழ போடு, இந்த பாக்ஸ் மேல போடு. இதுவும் 2s தான், இதுவும் என்ன 2s தான். அப்ப ஒரு பாக்ஸ் இருக்கு சிக்மா, அப்ப இது சிக்மா ஸ்டார். 2s போட்டா இங்கேயும் 2s, இங்கேயும் 2s. அவ்வளவுதான். இப்ப பாருங்க, இங்க ரெண்டு அங்க ரெண்டு 4, அப்ப இங்க ரெண்டு ஃபில்லர், இங்க ரெண்டு ஃபில்லர். இது என்ன பண்ண இந்த மாதிரி போட்டா இப்ப 2p, இப்ப 2p அப்படின்னா 3. இப்ப இதுவும் 1. அடுத்து p அப்படினா 3 எலக்ட்ரான் இருக்கு. 1 2 3 எலக்ட்ரான். கொஞ்சம் கீழ இருக்குமா? மூணு எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ரைட். இப்ப அதே மாதிரி இந்த பக்கம் போடு. 3 எலக்ட்ரான். இப்ப என்ன பண்ணா இந்த 3 பிரிச்சு எழுது. 2 பாக்ஸ் கீழேயும் ஒரு பாக்ஸ் மேலேயும் போடுறோம். அதே அப்படியே பிரிச்சு மேல போடு. இப்படிதான் எழுதணும். வேற வழி இல்லை. டயகிராம் இந்த 3 பாக்ஸ் இல்லையா, 2 பாக்ஸ் கீழே போட்டு ஒரு பாக்ஸ் மேல போடு. இப்ப 2 பாக்ஸ் இருக்கிற இடத்துல பைன்னு மென்ஷன் பண்ணு, ஒரு பாக்ஸ் இருக்கிற இடத்துல சிக்மான்னு மென்ஷன் பண்ணு.
இப்போ இங்க 2p அப்ப pi 2p pi 2p sigma 2p இந்த p ல ஒரு x இன்னொரு y இன்னொரு z அப்ப என்ன பண்ணு 2px 2py 2pz அவ்வளவுதான் அப்ப pi 2px pi 2py sigma 2pz இங்க என்ன போட அது அப்படியே மேல போட ஆனா ஸ்டார் மென்ஷன் பண்ணிக்கோ இது வந்து sigma ஸ்டார் 2pz அப்ப இது pi ஸ்டார் 2px pi ஸ்டார் 2py இப்ப எலக்ட்ரான் மொத்தம் 6 எலக்ட்ரான் தந்த முடியும் இங்க ஃபர்ஸ்ட் இங்க செகண்ட் ரெண்டாயிச்சா அடுத்தது 3 மறுபடியும் இங்க தான் போனா அங்க போக கூடாது இது மூணுமே சேர்த்து தான் பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் 4 5 6 முடிஞ்சு போச்சு இப்ப 6 உள்ள எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருந்தா கண்டிப்பா அங்க போயிருக்கும் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இல்ல கண்டிப்பா இதோட நிறுத்திடும் இப்ப என்ன பண்ணி இந்த ரெண்டு பாக்ஸ் இந்த போட்டு இந்த ரெண்டு பாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணா இதே ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி இத கனெக்ட் பண்ணிக்கணும் இப்ப இந்த ஒரு பாக்ஸ் பாருங்க இந்த ஒரு பாக்ஸ் போட்டா சரி அவ்வளவுதான் சும்மா அப்படியே ஓரலா போட்டாலே போதும் ஒண்ணும் கிடையாது இதுதான் N2 மாலிகூல்ஸ் உடைய மாலிகுலர் ஆர்பிட்டல் டயகிராம் N2 மாலிகூல்ஸ் உடைய மாலிகுலர் ஆர்பிட்டல் டயகிராம் அவ்வளவுதான் இதுதான் இந்த டயகிராம் நீ டிரா பண்ணிருக்கு இது முக்கியமான ஒரு விஷயம் ரைட் இதுக்கு அப்புறம் இதுல என்ன சார் சொல்றோம் அப்படினா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் N2 மாலிகூல்ஸ் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இப்ப N2 உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படினா இங்க கீழ இருந்து அப்படியே மேல வரைக்கும் அப்படியே போங்க கீழ இருந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணல இந்த எலக்ட்ரான் சிக்மா 1s சோ சிக்மா 1s அதுல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு 2 இந்த ரெண்டுக்கு சமமா இருக்கும் அதுக்கு அப்புறமா என்ன இருக்கு சிக்மா ஸ்டார் 1s அதுதான் இருக்கு அதுக்கு அடுத்து இது சிக்மா 2s 2 எலக்ட்ரான் அதுக்கு அடுத்து இது சிக்மா ஸ்டார் 2s 2 எலக்ட்ரான் அதுக்கு அடுத்து x pi 2px அப்ப pi 2px அது 2 எலக்ட்ரான் அடுத்து pi 2py so pi 2py 2 எலக்ட்ரான் அதுக்கு அடுத்து என்ன இருக்கு பாருங்க சிக்மா 2pz 2 எலக்ட்ரான் சிக்மா 2pz 2 எலக்ட்ரான் அதுக்கு அப்புறம் எலக்ட்ரான் இருந்ததா அதை எழுதலாம் ஆனா எலக்ட்ரான் இல்ல அதனால எழுதணும்னு அவசியம் இதுதான் N2 மாலிகூல்ஸ் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது N ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது N2 உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கண்டிப்பா இதெல்லாம் மாறும் இத வந்து இதுக்கு அப்புறமா எலக்ட்ரான் சிக்மா 1s சிக்மா ஸ்டார் 1s அப்புறமா எலக்ட்ரான் இல்ல இருக்குன்னா இத மட்டும் நாம என்னன்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணலாம் சிக்மாவையும் சிக்மா 1s உம் k தான் சிக்மா ஸ்டார் 1s உம் k அப்படி மென்ஷன் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க இதுக்கு அப்புறம் எலக்ட்ரான் இருக்கா இன் கேஸ் இதுக்கு அப்புறம் எலக்ட்ரான் இல்லாம இத அப்படியே வெச்சுக்கணும் இதுக்கு அப்புறம் பாருங்க 2s இருந்து 2s ஸ்டார்ல இருந்து சிக்மா ஸ்டார்ல இருந்து pi 2p etc pi 2p pi 2pz எல்லாத்துலயுமே எலக்ட்ரான் இருக்குறதுனால sigma 1s2 sigma star 1s2 are represented as kk அப்படினு சொல்றாங்க kk னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணலாம் இது பதிலா kk னு போட்டு இத அப்படியே எடுத்துறதுனாலும் கரெக்ட் தான் ஓகேவா இதுக்கு அப்புறமா இன்னொரு என்ன பண்ணிருக்கீங்க டிஸ்கஸ்னா பாண்ட் ஆர்டர் அப்படினா nb na/2 nb அப்படிங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் பிரசன்ட் இன் பாண்டிங் மாலிகுலர் Na ங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் பிரசன்ட் இன் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் இப்போ பாருங்க எங்கெல்லாம் ஸ்டார் மென்ஷன் பண்ணலையோ அது எல்லாமே பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் இப்போ இங்க ஸ்டார் மென்ஷன் பண்ணல 2 எலக்ட்ரான் இது மென்ஷன் பண்ணிருக்குது வரக்கூடாது இங்க மென்ஷன் பண்ணல 2 அப்ப 2 2 4 இங்க மென்ஷன் பண்ணிருக்குது வரக்கூடாது இங்க எல்லாம் மென்ஷன் பண்ணல இது மென்ஷன் பண்ணல இது மென்ஷன் பண்ணல இது மென்ஷன் பண்ணல ஏன்னா இந்த ஸ்டார் போட்டு சொல்லல ஸ்டார் போடாதது PMO அப்ப பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் ஸ்டார் போட்டுங்கிறது ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் 2 4 6 8 10 அப்ப NB பதிலா 10 அடுத்து NK வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் பிரசன்ட் இன் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆன்டி பாண்டிங் 2
ஆன்டிபாடி 2 4 ஆன்டிபாடி இங்க இல்ல மொத்தமாவே எலக்ட்ரான் இல்ல அப்ப மொத்தம் இங்க ரெண்டு டோட்டலா 4 இருக்கு ரைட் அப்ப இது உங்களுக்கு தெரியும் 6/2 = 3 அப்ப நைட்ரஜன் மாலிக்யூல்ஸ் உடைய பாண்ட் ஆர்டர் எவ்வளவு அப்படினா 3 ஒன் மார்க் क्वेश्चंसல கேட்பாங்க நைட்ரஜன் மாலிக்யூல்ஸ் உடைய பாண்ட் ஆர்டர் 3 ஓகேவா ரைட் அடுத்து மேக்னெட்டிக் கேரக்டர் அதையும் சொல்லணும் அது டயாவா பாராவா இங்க இருந்து மேல டாப் வரைக்கும் பாரு எங்கயாவது இந்த மாதிரி ஒரே ஒரு அடிப்படை எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருச்சுனா அது பாரா சப்போஸ் இந்த மாதிரி மட்டும் இருந்துச்சு அப்படினா டயா இந்த மாதிரி மட்டும் இருந்துச்சுனா டயா சோ இது ஒரு பாயிண்ட்ஸ்ல எடுத்து போறேன் இது ஒரு பாயிண்ட்ஸ்ல எடுத்து போறேன் அடுத்த பாயிண்ட்ஸ் என்ன அப்படினா இப்ப இந்த n2 மாலிக்யூல்ஸ் இஸ் டயாமேக்னெட்டிக் நேச்சர் சொல்றேன் ஏன்னா பாரு இங்கேயும் பேரா இருக்கு இங்கேயும் பேரா இருக்கு இங்கேயும் பேர் இங்கேயும் பேர் இங்கேயும் பேர் இங்கேயும் பேர் இங்கேயும் பேர் இங்க எலக்ட்ரானிக் இல்ல அப்ப மொத்தமாவே எல்லாமே பேரா இருக்கிறதுனால டயாமேக்னெட்டிக் நேச்சர் அவ்வளவுதான் இந்த மூணு பாயிண்ட்ஸ் டயகிராம் அப்புறம் டிரா பண்ணிடணும் டயகிராமுக்கு அப்புறமா இந்த எலக்ட்ரானிக் காம்பினேஷன் எடுத்துக்கணும் பாண்ட் ஆர்டர் சொல்லிருக்கணும் டயாமேக்னெட்டிக் நேச்சர்ன்றதையும் இப்ப இத பார்த்து இது எல்லாமே அதோட ஈஸி நல்லா பார்த்துக்கணும் இப்ப நைட்ரஜன் மாலிக்யூல்ஸ் சொல்லிட்டு இல்லையா மத்தது ஈஸி இப்ப அடுத்து பாருங்க கார்பன் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும் 1s2 2s2 2p2 இங்க பாரு 1s2 விட்டு 2s2 விட்டு 2p ல மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு 2 எலக்ட்ரான் தான் இருக்கு அப்ப என்ன பண்ணேன் இதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கு அவ்வளவுதான் அப்ப இது வந்து 2 எலக்ட்ரான் அப்ப இங்கேயும் ஒரு எலக்ட்ரான் இருக்கு இப்ப எடுத்தது இங்க 2 4 எலக்ட்ரான் இருக்கு அப்ப 4 எலக்ட்ரான்ல இங்க 1 இங்க 1 2 இங்க 1 3 இங்க 1 4 அப்ப இந்த இடத்துல ஒரு பேர் இந்த இடத்துல ஒரு அன்பேர் சாரி கன்பேர் அன்பேர் அப்ப பாரு அன்பேர் எலக்ட்ரான் 2 இருக்கு அப்ப இங்க என்ன சொல்லுது டயா பண்ணுதா ஒரே ஒரு நிமிஷம் தப்பா ஏதோ சொல்லிட போறேன் ஒரு நிமிஷம் பாத்துக்கிறேன் கரெக்டா சின்ன தப்பு ஒன்று சொல்ல வந்தேன் அதனால தான் பார்த்துட்டேன் சாரி நான் சொல்லிடுறேன் இங்க பாருங்க மொத்தம் 4 எலக்ட்ரான்ல இங்க ஒன்று இங்க ஒன்று தான் சொல்றாரு ஏன்னா இது லோயர் இதுக்கப்புறம் தான் இது ஹையர் எனர்ஜி ஃபர்ஸ்ட் லோயர் எனர்ஜில எலக்ட்ரான் ஃபில் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் ஹையர் எனர்ஜி ஃபில் ஆகணும்னு சொல்லியிருந்தீங்க என்ன பண்ணிட்டேன் இது அப்படியே எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிற மாதிரி போயிட்டேன் கிடையாது இந்த எக்ஸ் ஒய் இது ரெண்டுமே வந்து லோயர் எனர்ஜி இதோட கம்பேர் இசட் ஹையர் எனர்ஜி அப்ப இங்க ஃபில் அதுக்கப்புறம் இங்க ஃபில் அதுக்கப்புறம் இங்க ஃபில் ஓகேவா ஹைட்ரஜன் நிறைய வரும் ஏன்னா 6 எலக்ட்ரான் 1 2 3 4 அதுக்கப்புறம் 5 6 அப்ப கரெக்ட்டா தான் போச்சு ஹைட்ரஜன் கரெக்ட்டா போச்சு கார்பன் கொஞ்சம் சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கோங்க இங்க 2 எலக்ட்ரான் இங்க 2 எலக்ட்ரான் மொத்தம் 4 எலக்ட்ரான் ஃபில் ஆயிருக்கு சோ அப்ப வந்து கண்டிப்பா டயாமேக்னெட்டிக் தான் வரும் ஓகேவா யூனிஃபார்ம் வரும் டயாமேக்னெட்டிக் தான் வரும் சோ இப்போ எலக்ட்ரான் எழுதும்போது லாஸ்ட் இந்த சிக்மா 2p இஜெட் இருக்கக்கூடாது எனக்கு எலக்ட்ரான் இல்ல பை x ல 2 இருக்கணும் பை y ல 2 எலக்ட்ரான் அதோட இதுனா முடிஞ்சு போச்சு இதே தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நெக்ஸ்ட் வந்து பாண்ட் ஆர்டர் மட்டும் சேஞ்சஸ் ஆகும் சோ 2 4 இங்க ஒரு 4 மொத்தம் வந்து 8 சோ அப்ப கண்டிப்பா இங்க வந்து 8 இருக்கும் அடுத்து இங்க 2 4 முடிஞ்சு போச்சு 8 - 4 அப்ப 4/2 அப்ப ஈக்குவல் டு 2 சோ பாண்ட் ஆர்டர் வந்து 2 ஓகேவா 4/8 - 4 4/2 அப்ப அடிச்சா 2 ஓகே அப்ப C2 மாலிக்யூல் வந்து பாண்ட் ஆர்டர் 2 அவ்வளவுதான் முடிஞ்சு அடுத்து போரான் அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர் 5 சோ அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல மட்டும் ஒரு எலக்ட்ரான் போட்டா போதும் அதுதான் நான் நைட்ரஜன் மத்த எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சோ அப்ப நைட்ரஜன் பெருசா ஒன்னு பாத்துட்டீங்கன்னா
சிறுசு உனக்கு வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்போ இந்த ஒண்ணுன்னு வந்துடும். சரியா? அப்ப இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அப்ப கண்டிப்பா இங்க ஒரு எலக்ட்ரான் இருக்கு. மொத்தம் 2 எலக்ட்ரான். இப்போ பாருங்க, இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான். இங்கே போகாத. ஏன் அப்படின்னா எக்ஸ்ல ஃபில் ஆயிட்டு ஒய்ல ஃபில் ஆயிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தா மறுபடியும் எக்ஸ் போடணும். அப்ப இது கண்டிப்பா என்ன நேச்சர்? பாராமேக்னெட்டிக் நேச்சர். அப்ப x y ல 2 எலக்ட்ரான் வரக்கூடாது, ஒரு எலக்ட்ரான் தான் வரணும். இது பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? இங்க 2 4 இங்க 2 6. அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கணும்? 6 மட்டும் தான் இருக்கும். 6 - 4. அப்ப 2 ஓகேவா? பை 2 ஈக்குவல் டு 1. 2/2 ஈக்குவல் டு 1. அப்ப வந்து உனக்கு வந்து போரான் வந்து பாண்ட் ஆர்டர் 1 அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? எது செக் பண்ணிக்கோங்க. 2 4 6 ஓகே, 2 2 4 ஓகே. சோ 2 / 2 1 ஓகே, டன். ஓகேவா? அப்ப போரான் வந்து பாண்ட் ஆர்டர் 1, பாராமேக்னெட்டிக் நேச்சர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரி, நெக்ஸ்ட் லித்தியம். லித்தியத்தோட எப்பயுமே வந்து ஒரு ஆட்டம் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுடைய அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிருக்கும். லித்தியம் அப்படின்னா 3. சோ பாருங்க, மொத்தமாவே வேல்யூ 1s1 சாரி 1s2 2s1 மொத்தமா 3. இது வேணும். இதுலயே என்ன இருக்கணும்? ஒன்று தான் இருக்கணும். ஓகே, ஒரு நிமிஷம். ஏன்னா இது கீழே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, இது அடிக்காம நான் சொல்றதுக்காக சொல்றேன். இந்த லித்தியம் ஹைட்ரஜன் அப்புறமா சொல்றேன். ஏன்னா அது மொத்தமா அடிக்க போறேன். லித்தியம் ஹைட்ரஜன் சொன்னா இதை மொத்தமா தூக்கணும். ஏன்னா இந்த கீழே இருக்கிற ஹெட்ரோ ஆட்டத்துக்கு இது தேவைப்படுது, அதனால என்ன பேசுறேன். ஓகேவா? சரி, இப்ப ஹெட்ரோ ஆட்டத்துக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா CO கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் CO மாலிக்யூல்ஸ். இப்ப இந்த CO-ல வந்து ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு 1s2 2s2 2p2, ஆக்சிஜனுக்கு 1s2 2s2 2p4. இது கார்பன், இது ஆக்சிஜன். என்ன? இங்கேயும் கார்பன், இங்கேயும் கார்பன். இங்கேயும் ஆக்சிஜன் எடுக்கலாம், அதெல்லாம் சொல்றேன். இங்கேயும் ஆக்சிஜன். ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் நைட்ரஜன்னா இங்கேயும் நைட்ரஜன். இந்த லித்தியம் நைட்ரஜன் பார்க்கலாம். ஆனா ஹெட்ரோ அப்படிங்கும்போது என்ன பண்ணணும்னா, இப்ப CO இங்க கார்பன் வந்து அங்க என்ன வரணும்? ஆக்சிஜனா இருக்கும். இப்ப கார்பன், இப்ப இங்க இருக்கிறது எல்லாமே கார்பன். கார்பனுக்கு 2 எலக்ட்ரான் ஓகே, அடுத்தது 2 எலக்ட்ரான் ஓகே, அடுத்தது 2 எலக்ட்ரான். இப்ப ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட் 2 எலக்ட்ரான், அடுத்தது 2 எலக்ட்ரான், அடுத்தது 4 எலக்ட்ரான். இப்ப போடுங்க, இதுதான் CO. இப்ப பாருங்க, 2 இது ஓகே தான், இதுவும் ஓகே தான். இப்ப இங்க 2 அங்க எதாவது இருக்கு 4, மொத்தம் 6. 6ங்கும்போது இங்க 1 இங்க ஒரு 2 அடுத்து 3 4 5 அடுத்து 6. நைட்ரஜனுக்கு என்ன வந்துச்சோ அது அப்படியே வரும். அவ்வளவுதான். இப்ப என்ன இருக்கும்? இங்க 6 இங்க ஒரு 4 மொத்தம் வந்து 10 இருக்கும். -4/2 அப்ப 6/2 = 3. அப்ப CO மாலிக்யூல்ஸ்க்கு வந்து உனக்கு வந்து என்னது? பாண்ட் ஆர்டர் 3. ஆனா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கு அப்படினா கேரக்டர் வந்து டயாபாய். ஏன்னா எல்லா கிரிமினல் எலக்ட்ரான் ஃபில் ஆயிருக்கு. அவ்வளவுதான். அப்ப ஹெட்ரோ வந்து என்ன பண்ணா, ஒரு பக்கம் கார்பன் ஒரு பக்கம் ஆக்சிஜன் வந்து இங்க என்ன ஃபார்ம் ஆகுது? CO ஃபார்ம் ஆகும். இந்த பக்கம் என்ன ஃபார்ம் ஆகுது? CO ங்கிறது ஃபார்ம் ஆகும். அவ்வளவுதான். அப்ப கார்பனுடைய எலக்ட்ரான் கன்சென்ட் இங்க போடுங்க, ஆக்சிஜனுடைய எலக்ட்ரான் கன்சென்ட் இங்க போடுங்க. அப்ப இத ரெண்டையும் கம்பைன் பண்ணி இங்க போடுங்க. முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். சோ பாண்ட் ஆர்டர் 3 தான். நைட்ரஜன் வந்து அதே 3 தான், அதே நைட்ரஜன் வந்து டயாமேக்னெட்டிக் தான். ஆனா அது ஹோமோ, இது ஹெட்ரோ. அவ்வளவுதான். சரி, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, NO. இப்ப இந்த கார்பன் பதிலா N வரும். அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல என்ன இருக்கும்? 3 எலக்ட்ரான். அவ்வளவுதான். ஓகேவா? சோ அப்ப இங்க ஒரு இந்த எலக்ட்ரானிக் காம்பினேஷன் ஆஃப் CO எல்லாம் பண்ணேன். எலக்ட்ரானிக் காம்பினேஷன் எடுத்துக்க, இது ஓகே, இது ஓகே. இந்த லாஸ்ட்ல மட்டும் இங்க 2 சிக்மா T Z 2 இதுதான் வந்து CO க்கு உண்டான எலக்ட்ரானிக் காம்பினேஷன். ஓகேவா? இப்போ NO னா கண்டிப்பா இந்த இடத்துல மட்டும் ஒரு எலக்ட்ரான் சேர்ந்திருக்கும்.
ஓ அங்க எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாது. இப்போ இங்க 3 அங்க 4 மொத்தம் 7 6 எலக்ட்ரான் இங்க ஃபில் ஆயிடுச்சு. மீதி ஒரு எலக்ட்ரான் திரும்பி வந்து இங்க வரும். ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணு, அதுக்கு அப்புறமா இந்த பக்கம் என்ன பண்ணு, 5 ஸ்டார் 2px 1 5 ஸ்டார் 2px 1 அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரான் முடிஞ்சு போச்சு. இப்போ இங்க எப்படி எழுதுவ, இங்க 2 இங்க 4 இங்க 6 மொத்தம் 10. அடுத்து இங்க 2 இங்க 2 4 இங்க 1 இருக்குது. அப்ப 5. அப்ப 5/2 equal to 2.5. நல்லா பாத்துக்கோ, 2.5 வருது பாண்ட் ஆர்டர். ஓகேவா? சோ அதனால அப்ப எதுக்கு NO வந்து உங்களுக்கு NO வந்து 2.5 பாண்ட் ஆர்டர். ஓகேவா? பாண்ட் ஆர்டர் கண்டிப்பா வாட்ச் வந்து என்ன 2.5 வருது. சரி, அடுத்து எலக்ட்ரானிக் கெமிஸ்ட்ரியில எழுதிடுவ பாண்ட் ஆர்டர் சொல்லுவ. பாராவா டயாவா? கண்டிப்பா மேல ஒரு கண்டிப்பா பாராமேக்னெட்டிக், கண்டிப்பா பாராமேக்னெட்டிக். இப்போ இது ரெண்டும் ஹெட்ரோ டயாட்டமிக் மாலிக்யூல்ஸ். அது நியூக்ளியர் டயாட்டமிக் மாலிக்யூல்ஸ்க்கான மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம்ஸ். ஓகேவா? இத ப்ராப்பரா இன்னும் பாத்துக்கலாம். இப்போ சிம்பிளா இந்த ரெண்டுக்கு போயிடலாம். இப்ப லித்தியம் அப்படினா 3 1s2 2s1 s ல எலக்ட்ரான் இருக்கு வெச்சுக்கோ. அடுத்து 2s ல கண்டிப்பா ஒரு எலக்ட்ரான் மட்டும் தான் இருக்கும். அப்ப இங்கேயும் என்னது, சோ லித்தியம் 2 இது லித்தியம். ஓகேவா? அப்ப இதே 2s ல இங்க ஒரு எலக்ட்ரான் போடுவோம். அப்ப இங்க ஒரு பாக்ஸ் இங்க ஒரு பாக்ஸ் நாம வெச்சுக்கோ. இது சிக்மா 2s இது சிக்மா ஸ்டார் 2s. இங்க ஒண்ணு இங்க ஒரு மொத்தம் ரெண்டு எலக்ட்ரான் இங்க எலக்ட்ரான் இங்க ஒண்ணு. இப்போ இதுக்கு எப்படி பாண்ட் பண்ணுவ, இங்க 2 இருக்கு இங்க 2 இருக்கு 4 மைனஸ் இங்க 2 சரி இங்க 2 இருக்கு இங்க 0 அப்ப 2 பை 2 அப்ப 2 பை 2 ஈக்குவல் டு 1. அவ்வளவுதான். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன வரும், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி மேக்னெட்டிக் கேரக்டர் இங்க பேர் இல்ல அப்படியா. எலக்ட்ரானிக் மேக்னெட்டிக் Li2 க்கு சிக்மா 1s2 சிக்மா ஸ்டார் 1s2 சிக்மா 2s. அவ்வளவுதான். இங்க எலக்ட்ரானுக்கு அவசியம் இல்லை, முடிச்சுக்கோ. அவ்வளவுதான். இது லித்தியம் மாலிக்யூல்ஸ் நம்ம டயக்ராம். நெக்ஸ்ட் H2 அப்படின்னா இதுவும் தேவையில்லை. ஏன் அப்படின்னா 1s1 அவ்வளவுதான். சோ அப்ப இங்க H இங்க H2 இங்க H இங்க ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கணும், இங்கேயும் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கணும். இந்த 1 2 இங்கே சேர்த்துக்கும், அங்க எலக்ட்ரான் இருக்காது. அப்ப இங்க என்ன இருக்கணும், பாண்ட் ஆர்டர் இருக்கும்போது பாண்ட் ஆர்டர் வந்து இங்க 2 மைனஸ் 0. ஓகேவா? அடுத்து 2 அப்ப 1. அப்ப இதுக்கும் பாண்ட் ஆர்டர் 1 தான். சோ அப்ப டயாமேக்னெட்டிக் கேரக்டர் தான். சோ இது எல்லாமே இதுவும் பாண்ட் முடிஞ்சு போச்சு. ஓகே, சோ அப்ப H2 பார்த்துட்ட, லித்தியம் பார்த்துட்ட, போரான் பார்த்துட்ட, கார்பன் பார்த்துட்ட, நைட்ரஜன் பார்த்துட்ட, CO பார்த்துட்ட, NO பார்த்துட்ட. இது ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. என்ன அப்படின்னா O2 அப்படிங்கிற ஒரு மாலிக்யூல் சொல்றோம். அதை மட்டும் தனியா எழுதுறேன். ஏன்னா அது மட்டும் ஒரு சின்ன கரெக்ஷன் நடக்கும், அதனால தான் வந்து தனியா எழுதிக்கலாம்னு சொல்லிருக்கேன். ஒரே நிமிஷம் அதை நான் பார்த்துக்கிறேன். ஓல்டு புக்கில் வந்து கரெக்ஷன் இருந்தது, நியூ புக்கில் இருக்கா இல்லையாங்கிறது தெரியல, பார்த்துக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகே, நியூ புக்ல அதே மாதிரி தான். இப்போ O2 மாலிக்யூல்ஸ். அப்போ ஒரு O இன்னொரு O O2 மாறுது.
O என்ன வரும் 1s2 2s2 2p 4 அப்போ 1s ரெண்டு எலக்ட்ரான் அதே மாதிரி இன்னும் 1s ரெண்டு எலக்ட்ரான் இது ரெண்டு சேர்ந்துச்சு சிக்மா 1s சிக்மா ஸ்டார் 1s இந்த ரெண்டு இங்க இருக்குன்னு வெச்சுக்கோ இந்த ரெண்டு இங்க இருக்குன்னு வெச்சுக்கோ மொத்தம் நாலு எலக்ட்ரான் டோட்டல் ஆயிடுச்சு கனெக்ட் பண்ணி போச்சு அடுத்து 2s ரெண்டு எலக்ட்ரான் 2s சிக்மா ஸ்டார் 2s ரெண்டு ரெண்டு நாலு எலக்ட்ரான் இங்க ரெண்டு எலக்ட்ரான் இங்க ரெண்டு எலக்ட்ரான் சோ இது ஆல்ரெடி நாம போடுறதே தான் அதே போடுறேன் ஏன்னா இது அப்புறம் சேஞ்சஸ் ஆகும் 2p மொத்தம் மூணு எலக்ட்ரான் நாலு எலக்ட்ரான் இருக்கு அவங்க 2 3 4 எலக்ட்ரான் அதே மாதிரி இங்கேயும் நாலு எலக்ட்ரான் இப்ப ஏற்கனவே என்ன பண்ணேன் ரெண்டு பாக்ஸ் கீழே வச்சோம் ஒரு பாக்ஸ் மேல வச்சோம் சொல்லியா இப்ப ரெண்டு பாக்ஸ் மேல வச்சிட்டு ஒரு பாக்ஸ் கீழே அவ்வளவுதான் அந்த நைட்ரஜன் போட்டதுல இது மட்டும் அப்படியே மாறும் எனர்ஜில இது மட்டும் என்ன ஆகுது அப்படியே சேஞ்ச் ஆகும் இங்க கீழே ரெண்டு போட்டு மேல ஒண்ணு போட்டுருக்கும் இங்க என்ன பண்ணுவீங்க சிக்மா 2pz 5 2px 5 2py அப்படின்னு சொல்லுவோம் நேம் எல்லாம் அதே தான் சிம்பிள் தான் பட் இது ரெண்டு கீழே இருக்கு இது ஒண்ணு மேல இருக்கு ஆனா இங்க எது சேஞ்சஸ் ஆகும் சிக்மா ஸ்டார் 2pz 5 ஸ்டார் 2px 5 ஸ்டார் 2py இது ஒண்ணு வேற கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு பாத்துக்கோங்க ஒரு வழி இப்போ என்ன பண்ணீங்க 4 8 எலக்ட்ரான் இங்க தான் ஃபர்ஸ்ட் ஆகும் ரெண்டு எலக்ட்ரான் அடுத்து 3 4 5 6 அடுத்து 7 8 இருக்கு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அவ்வளவுதான் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி அவ்வளவுதான் போட்டு மாலிகுல்ஸ் இந்த மாதிரி டயக்ராம் ரைட் இப்போ இதையும் எழுதிடுவேன் O2 first sigma 1s2 sigma star 1s2 அடுத்து sigma sigma போடுறியா ரைட் sigma 2s2 sigma star 2s2 அடுத்து sigma 2pz2 ஏன்னா எது வேணும் பாத்துக்கோ பை அதுக்கு அப்புறம் தான் வரணும் எனர்ஜில இதுதான் வயர் எனர்ஜி அடுத்து 5 2px2 5 2py2 5 star 2px1 5 star 2py1 ஃபர்ஸ்ட் இது வயர் இருக்கு இத வைத்து வயர் இருக்கு ரெண்டு வயர் இருக்கு அதுக்கு அப்புறமா 5 star 2px1 5 star 2py1 இதுதான் போர்டல் மாலிகுல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆல்ரெடி சொல்லிருக்கோம் இதுக்கு பதிலா என்ன பண்ணலாம் சொல்லிருக்கேன் kk அப்படி எழுதலாம் சொல்லிருக்கேன் அப்படியே எழுதிக்கலாம் அடுத்து பாண்ட் ஆர்டர் எப்படி கண்டுபிடிப்ப Nb - Nj/2 Nb 2 4 இங்க ஒரு 6 மொத்தம் 10 மைனஸ் இங்க 2 இங்க 2 4 அங்க 2 6 மொத்தம் 4/2 2 பாண்ட் ஆர்டர் 2 மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி என்ன வரும் இங்க பேர் பட் இங்க அங்க ஒண்ணுக்கு 2 இருக்கு கண்டிப்பா பாரா மேக்னெட்டிக் நேச்சர் ஓகேவா இது ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் உடைய MO டயக்ராம்ஸ் சோ இதுவும் இம்பார்ட்டன்ட் ஓகேவா சோ இதோட இந்த லெசன்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுது சோ நெக்ஸ்ட் நம்ம கிளாஸ்ல நம்ம நியூவா ஒரு லெசன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே थैंक यू